எல்லை ஆக்கங்கட்ட கூவ மாப்பிள்ளையில் நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த நம்ம அன்பு சிங்கப்பெண் வீர திருமங்கை சுனிதா வில்லியம்ஸ் அக்கா பற்றி தான் பேச போகிறோம் வீடியோவில். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்போ தான் நான் பேசுகிற எல்லாமே தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, சுனிதா வில்லியம்ஸ் அக்கா வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருந்து விண்வெளிக்கு கடந்த 10 மாதத்துக்கு முன்னாடி சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு கிளம்பி போயிருக்காங்க நண்பர்களே. அவங்க போன அந்த விண்கலம் இது வந்து விண்கலமாக ஏதோ சொல்லுதாங்க. அது வந்து ரிப்பேர் ஆகி அங்கேயே 9-10 மாதமாக இப்போ அங்கேயே இருக்காங்க. இருந்து இப்போ வந்து அக்காவுக்கு ஒரு நல்ல செய்தி என்னென்னா நண்பர்களே, அக்கா வந்து இப்போ பூமிக்கு வரப்போகிறாங்க, திரும்பி வரப்போகிறாங்க. அந்த 10 மாதமாக வந்து அவங்க பட்ட கஷ்டமும் துயரமும் அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டிருக்காங்க நண்பர்களே. பூமியில் வந்து பூமிக்கு மேலே ஆகாயத்தில் வந்து இந்த இது இருக்காதான், காற்றுல தான் எல்லாம் பறக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், புவியீர்ப்பு சக்தி இருக்காது. நம்ம பூமியில் புவியீர்ப்பு சக்தி இருக்குது, அதனால நம்ம நடமாக நின்றுக்கிட்டு இருக்கோம், ஜெல்லை கூட பிடிச்சிக்கிட்டு நிற்கும். அந்த மேலே இருக்க உலகத்தில் வந்து காலை கூட தரையில் வைக்க முடியாதுங்க, மேந்துக்கிட்டு தான் இருக்கணும். சரியா? இப்போமெல்லாம் அவங்க காலை பார்த்தீங்கன்னா பாதம் ரொம்ப பஞ்சு மாதிரி தான் இருக்கும், கீழே வைக்க முடியாது. ஏன்னா அவங்க மேலே இருந்து பழகிட்டாங்க 10 மாதமாக. இப்போ அவங்க பூமிக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்தாலும் அவங்களுக்கும் பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஏன்னா அவங்க உடம்பு மெலிஞ்சு காணப்படுறாங்க, சரியான சாப்பாடு கிடையாது. சரிங்களா? உடம்பு மெலிஞ்சு காணப்படுறாங்க, காலை பூமியில் வைக்கவே முடியாது, அவ்வளோ கால் கூசும். பாவம், அந்த 10 மாதம் அங்கேருந்து கஷ்டப்பட்டுட்டு பூமியில் வந்து காலை வச்சு நடக்கும்போது எவ்வளோ வேதனைப்படுவாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்களுக்கும் புருஷன் பிள்ளைகள் எல்லாத்தையும் பார்க்கணும் ஆசையாக இருக்குமா இல்லையா? அவங்க ஃபேமிலிக்கும் பொண்டாட்டியை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், பிள்ளையை பார்க்கணும், அவங்களுக்கும் வீட்லேயும் ஆசைப்படுவாங்க. எத்தனையோ நடிகரை பற்றி பேசுகிறோம். நடிகை அவங்க கூட போயிட்டா, இவங்க கூட போயிட்டாங்க, அந்த படம் நடித்தாங்க, இந்த படம் நடித்தாங்கன்னு பேசுகிறோம். நம்ம வந்து ஏன் இந்த சுனிதா வில்லியம்ஸ் அக்காவை பற்றி பேச மாட்டோம்? அதே மாதிரி சுனிதா வில்லியம்ஸ் அக்காவும் விச்சு புல்மூரா அவர் பேர், அந்த அண்ணன் 2 பேரும் தான் போயிருக்காங்க. ஐயா இப்போ கூப்பிட்றதுக்கு 4 பேர் இங்கேருந்து போயிட்டு பூமிக்கு மிக அருகில் வந்துட்டாங்கங்க. அது வந்து ராக்கெட்டில் வரதை நான் பார்த்தேன், அவ்வளோ அழகாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பத்திரமா சேஃபாக வரணும் நண்பர்களே. அந்த அக்கா நல்லபடியாக தரை இறங்கணும், நம்ம பூமியில் உலகத்தில் அவங்க பிள்ளைகள் புருஷன் பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி எல்லோரும் கடவுள்கிட்ட வேணுங்கப்பா. எதுக்கெல்லாமல் வேண்டியது எதெல்லாமல் வீடியோ படுத்தியே பார்க்கிங்க. சுனிதா வில்லியம்ஸ் அக்கா பூமிக்கு வந்துட்டாங்க, பக்கத்தில் வந்துட்டாங்க. சரியா? மிக அருகில் வந்துட்டாங்க. அதனால் வந்து நல்லபடியாக பூமியில் இறங்கி அவங்க காலை வந்து வைக்கணும். ஒரு சாதனை பெண்ணுன்னு இவங்களுக்கு அவார்டு கொடுங்க. முதல்ல வீரப்பெண்ணு, சாதனை பெண்ணு, ஆஸ்கார் அவார்டு, பத்மஸ்ரீ, பத்மபூஷன் அவார்டெலாம் இந்த அக்காவுக்கு கொடுங்க. யார் யாருக்கெல்லாமோ அவார்டு கொடுத்து அந்த அவார்டுக்கே பெருமை இல்லாமல் போயிட்டியா? இன்றைக்கி உலகமே இன்றைக்கி வந்து வியப்போடு பார்த்துக்கிட்டு இருக்கு, சுனிதா வில்லியம்ஸ் அக்கா எப்போ வருவாங்கன்னு. அந்த நல்ல காரியம் நடந்துருச்சு. இப்போ வந்து பூமிக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. இப்போ விரைவில் இப்போ சீக்கிரமாக இன்றைக்குள்ள அநேகமாக பூமிக்குள்ளே இப்போ காலை வச்சுருவாங்க. சரியா? அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நண்பர்களே. தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் பேசுகிற எல்லாமே தெரியும். ஓகே, நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.